Hi friends, நான் விஜய் அமிர்தராஜ் 512 எனர்ஜி சொல்யூஷன்ஸ் சென்னை. இன்றைக்கி நம்ம மிஸ்மேட்ச் ஆஃப் பேனல்ஸ் அப்படின்றத டாபிக் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதனுடைய நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் ஈவனாக இருக்குது, அதாவது எப்படி என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நமக்கு தேவை, அது எதை வச்சு நம்ம இதை சீரியஸ் பண்ணியிருக்கோம், ஏன் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாதுன்றதை இன் டீட்டெயிலாக நம்ம இப்போ சைட்டில் செக் பண்ணிடலாம். இது என்னுடைய 8 years பேக் ஓல்டு சைட். இந்த சைட்டில் 5 kilowatt ஆன்-கிரிட் சிஸ்டம் பண்ணியிருக்கேன். இந்த 5 kilowatt ஆன்-கிரிட் சிஸ்டமில் நான் 16 315 watts பேனல் போட்டிருந்தேன். ஸோ இது 2 குரூப்பாக போட்டு பட் எல்லாத்தையுமே சீரீஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ இந்த 16 பேனல்ஸும் சீரீஸ் பண்ணி எடுத்து ஒரு 5 kilowatt ஆன்-கிரிட் க்ரோவாட் இன்வெர்ட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இப்போ ரீசண்டாக இந்த சைட்டில் ஒரு பேனல், அதாவது 315 watts சின்ன பேனலில் ஒரு பேனல் ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பேனலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய கஸ்டமரோட இன்னொரு சைட்டில் இருந்து ஒரு 220 watts பேனலில் எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நாங்கள் பண்ணலாம், பட் அதில் மிஸ்மேட்ச் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருந்ததுன்னா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், பண்ணுறதுனா என்னென்ன பேராமீட்டர்ஸ் மேட்ச் ஆகணும் அப்போனா பண்ண முடியுன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இதை அவங்களுக்கு பண்ணி காமிச்சிக்கிறதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ அந்த 15 பேனல்ஸோட 15 ட்ரினா பேனல்ஸோட 315 watts பேனல்ஸோட ஒரு 230 watts வாரி பேனலில் நாங்கள் இப்போ சீரீஸில் போட்டிருக்கோம். 230 watts வாரி பேனலில் போட்டதுனால என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதாவது பேராமீட்டர்ஸில் எங்கெங்கெல்லாம் மிஸ்மேட்ச் இருக்குது, இதனுடைய என்டையர் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், எஃபிஷியன்சி என்ன லெவலில் இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ. ஸோ இதை பற்றி ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க வேண்டியது வோல்டேஜ் என்ன, கரண்ட் ரேட்டிங் என்ன, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இந்த பேனலோட, அதாவது 15 பேனல்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ட்ரினா சோலார் பேனலோட நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது 315 watts பவர், மேக்ஸிமம் பவர் 315 watts. இதனுடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 37.1 volt. இதனுடைய மேக்ஸிமம் கரண்ட்டு 8.51 amps. ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 45.6 volt. இதனுடைய ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் பார்த்திங்கன்னா 9 amps. இது வாரி பிவி மாடல். இதோட மேக்ஸிமம் பவர் பிமேக்ஸ் பார்த்திங்கன்னா 231.8 watts இருக்குது. மேக்ஸிமம் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 28.6 voltage இருக்குது. மேக்ஸிமம் கரண்ட் 8.11 amps இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் 8.67 amps இருக்குது. ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 36.3 volt இருக்குது. இந்த பேனலில் தான் 315 watts ட்ரினா பேனலோட சீரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க 2 பேனல்லையும் இதனுடைய கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 0.4 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் கிளியராக நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதிகமாக கரண்ட் ரேட்டிங் டிஃப்ரென்ஸ் உள்ள 2 பேனல், வேறு 2 பேனல் எடுத்து உங்களுக்கு இதில் எப்படி மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம கரண்ட் ரேட்டிங்கில் அதிகமான டிஃப்ரென்ஸ் உள்ள 2 பேனல் எடுத்திருக்கோம் கம்பேரிஷனுக்காக, அண்ட் இதை செக் பண்ணுறதுக்காகவும் எடுத்திருக்கோம். ஒன்று 20 watts பேனல், இன்னொன்று 100 watts பேனல். 20 watts பேனலோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 22 voltage, கரண்ட் 1.2 amps, மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் 18 volt. இங்கே 100 watts பேனலில் ரேட்டட் வோல்டேஜ் 17.96 voltage, ரேட்டட் கரண்ட் 5.57 அண்ட் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 21.5. இது 20 watts பேனலோட வோல்டேஜ் இது. ஸோ இப்போ 100 watts பேனலோட வோல்டேஜ் பார்க்கலாம். ஹண்ட்ரட் வாட்ஸ் பேனலோட வோல்டேஜ் இது 20.5. இப்போ 2 பேரலல் பண்ணியிருக்கு. ஸோ பேரலல் பண்ணதோட இதனுடைய வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ பேரலல் பண்ணியிருக்கு, 2 பேரலல் பண்ணியிருக்கு. ஸோ அதனோட வோல்டேஜ் 20.5 இருக்குது. இப்போ இது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 20 watts பேனலோட கரண்ட் மட்டும் 0.8 இருக்குது. ஸோ அடுத்து 2 பேனல்லையும் பேரலல் பண்ணிட்டு எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு பார்க்கலாம்.
5.02 amps. இப்போ ரெண்டு பேனலையும் இந்த 100 வாட்ஸ் பேனலையும் 20 வாட்ஸ் பேனலையும் சீரீஸ் பண்ணியிருக்கு. சீரீஸ் பண்ணிவிட்டு இதனோட வோல்டேஜ் என்னன்னு பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக இதனுடைய வோல்டேஜ் வந்து இப்போ ஆடப் ஆகணும். ஸோ 40.1 வோல்டேஜஸ். ஸோ அந்த ப்ளஸ் அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன பேனலோட ப்ளஸ், அதாவது 20 வாட்ஸ் பேனலோட ப்ளஸ் அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டு பேனல்லையும் வந்து சீரீஸ் பண்ணியிருக்கோம். சீரீஸ் பண்ணதுனால என்னுடைய வோல்டேஜ் ஆடப் ஆகிருக்கு. கரண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் வாட்டேஜ் பேனல்ஸை சீரீஸ் பண்ணும்போது எது லோயஸ்ட் ஆம்ஸோ அந்த ஆம்ஸ் தான் எடுத்துக்கிறோம். டிஃப்ரெண்ட் வாட்டேஜ் பேனல்ஸை பேரலல் பண்ணும்போது எது லோயஸ்ட் வோல்டேஜோ அந்த வோல்டேஜ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 315 வாட்ஸ் பேனலுக்கும் 230 வாட்ஸ் பேனலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய 315 வாட்ஸோட மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 37 வோல்டேஜ். இதே இது 230 வாட்ஸோட பேனல் வாரி பேனல் இருந்தது இல்லையா, அதனுடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 28 வோல்டேஜ். ரெண்டுக்கும் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 9 வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து வில் நாட் அஃபெக்ட் த சிஸ்டம். பிகாஸ் ஆஃப் இது ஏன் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து சீரீஸில் தான் பண்ணுறோம். இது வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு 37 வோல்டேஜ் ப்ளஸ் 28 வோல்டேஜ் ஆட் அப் தான் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுடைய சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதே இது கரண்ட் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டோட இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதாவது டினாவில் 8.52 ஆம்ஸ் இருக்குது. இதே வாரியில் பார்த்தீங்கன்னா, அதாவது 230 வாட்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா 8.11 ஆம்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 0.4 ஆம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். எப்படி அப்படின்னா, அந்த 0.4 ஆம்ஸ் வந்து இந்த ஒரு இதில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால, இது வந்து சீரீஸ் சர்க்யூட்டில் இருக்கிறதுனால, ஸோ இந்த டோட்டல் சிஸ்டமும் கரண்ட் எதை ரெஃபரன்ஸாக எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8.11 அப்படின்ற ஆம்ஸை தான் வந்து ரெஃபரன்ஸாக எடுக்கும். ஸோ இந்த 8.11 ஆம்ஸ் தான் வந்து நமக்கு த்ரூ அவுட்டாக மேக்ஸிமமாக பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து கரெக்டாக அப்படின்னா டெஃபினட்டாக சொல்லலாம். ஆம்ஸில் மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா இது தப்பு. ஸோ இதே கான்செப்ட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது பேனல் மிஸ்மேட்ச் இருந்தால் கரண்ட் வந்து எந்த கரண்ட் லோயஸ்ட்டாக இருக்கோ அந்த கரண்ட் ரேட்டிங்கை தான் எடுத்துக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. சேம் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு, அதாவது பேட்ரி சிஸ்டத்துக்கும் எடுத்துக்கிறோம். இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் நீங்கள் பேட்ரி வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பேட்ரி யூஸ் பண்ணுறீங்க. இட் மே பி த 12 வோல்ட் பேட்ரி, பட் த ஆம்ப்ஸ் ரேட்டிங், அதாவது அந்த ஆம்பியர் ஹவர் ரேட்டிங் இருக்கு இல்லையா, அதாவது ஒன்று வந்து 100 ஆம்பியர் ஹவர், இன்னொன்று வந்து 150 ஆம்பியர் ஹவர் அப்படின்றது இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் சீரீஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 100 ஆம்பியர் ஹவர் பேட்டரியில் என்ன ஸ்டோரேஜ் இருக்கோ அதுதான் நமக்கு வந்து வெளியே வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 150 ஆம்பியர் ஹவர்ஸோட மிஸ்மேட்சாக தான் இருக்கும், மேட்ச் ஆகாது.